கிரைம்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கொலை பண்ணுறது, பேங்கை கொள்ளையடிக்கிறது, ஒரு பொண்ணை வந்து கெடுக்கிறது, போலீஸ் விசாரணை அப்படின்னு இல்லாமல் அணுகிற முறையாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வச்சு தான் பார்க்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் லேடீஸ். உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய். எப்படி உங்களுக்கு இந்த முதல்ல நீங்க எழுதின புக் அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பிஎஸ்சி பாட்டனை படிக்கும்போது 1968 இப்போ எனக்கு சிறுகதைகள் எழுதுறது, இந்த கதை படிக்கிற பழக்கம் கூட கிடையாது. பேப்பர் வாங்குறதுக்கோ ஒரு புக் வாங்குறதுக்கோ வசதி இல்லாத குடும்பம். கோயம்புத்தூர்ல மாலை முரசு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. வாசகர்கள் வந்து ஒரு கதை எழுதி அனுப்பலாம், 10 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். 10 ரூபாய்னா எனக்கு 1000 ரூபாய். இப்போ 2 நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கதை எழுதிருக்கல, நீ மாலை முரசுக்கு ஒரு கதை எழுதி கொடு, 10 ரூபாய் வந்தா நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகலாம். ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசை, சினிமா பார்க்கணும்னு ஆசை, அதனால வந்து ஒரு கதை எழுதலாம்னு சொல்லி இருந்தேன். அலிபாபாவும் 40 திருடர்களுங்க ஒரு கதை. எம்ஜிஆர் நடித்த, பானுமதி நடித்த படம். கையில கத்தி வச்சுக்கிட்டு தூண்டை வந்து எம்ஜிஆர் கட்டி போட்டிருப்பாங்க, குத்துற மாதிரி போவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா பின்னாடி கட்டிருக்க கைத்தை வந்து அறுத்து விட்டுருவாங்க. அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்சது. இதை வச்சு ஒரு கதை எழுதலாமே அப்படின்னு சொல்லி உன்னை விட மாட்டேன்னு டைட்டில் கதை எழுதி மாலை முரசுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கதை சொல்ற மாதிரி போட்டோ வந்து அவன் எப்படி கொல்லுது அப்படிங்கிறத கதை. எப்படி சார் இப்படி யோசிச்சீங்க? அதான் எனக்கே தெரியல. கிரைம்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கொலை பண்றது, பேங்கை கொள்ளையடிக்கிறது, ஒரு பொண்ணை வந்து கெடுக்கிறது, போலீஸ் விசாரணை அப்படின்னு இல்லாம அணுகிற முறையா பாத்தீங்கன்னா சயின்ஸ் வச்சு தான் பார்ப்பேன். அதாவது ஒரு பாடியை மர்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க, இது எப்படி சூசைடுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை படிச்சு நான் என்னுடைய புதினங்களுக்கெல்லாம் நான் அதை கொண்டு வந்தேன். பின் கஞ்சா போலீஸ் பிடிச்சாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக டிஜிட்டல் ட்ரக்னு ஒன்று கண்டுபிடிக்க போறாங்க. இன் ஃபியூச்சர்ல அல்ட்ராசோனிக் வேவ்ஸை கொண்டு போய் அங்க வச்சு அந்த வேவ்ஸை வந்து இவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மூளையை வந்து வேற விதமா பண்ணி ஃபுல் பாட்டில் அடிச்ச மாதிரி ஹைப் பண்ணி அவனை இன்டாஸ்கேஷன் பண்ணி அப்படியே மிதக்க வைக்கும். வேகை இப்போ இவங்க பண்றாங்கன்னா இந்த கதையுமே வந்து நீங்க அதே மாதிரிதான். இந்த உலகத்துல யாருக்குமே வந்து கைரேகை வந்து ஒரு மாதிரி இருக்காது, ஈவன் ட்வின்ஸ் கூட இருக்காது. ஆனா இந்த கதையில 5 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி இருந்தது, இதுக்கு பின்னாடி என்ன கிரைம் இருக்குங்கிறது தான் இந்த கதை. ஹாய், நான் உங்க விஜய் மது. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கிரைம் நாவலிஸ்ட் இருக்காரு. எல்லா ஜென்ரேஷனுக்குமே இவர் தெரிஞ்சிருக்கும். முக்கியமா வந்து நம்ம அம்மா அப்பா பாட்டிங்கெல்லாம் வந்து கிரைம்னாலே இவர் கதையை கேட்டு தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. வி ஹேவ் ராஜேஷ் குமார் சார் வித் அஸ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வணக்கம். உங்களோட கதைகள் எல்லாருமே கேட்டு வளர்ந்துருக்காங்க, படிச்சு. இப்போ நிறைய பேர் கேட்டு ஆடியோ புக்ஸ் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, கேட்டு வளர்றாங்க. பட் உங்களுக்கு வந்து இப்போ ராஜேஷ் சார்னா வந்து எப்படி உருவானாருன்னு விக்கிபீடியா அங்கங்க நிறைய கதைகள் சொல்றாங்க. பட் உங்களோட வாயாலேயே எப்படி உங்களுக்கு இந்த முதல்ல நீங்க எழுதின புக் அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இல்லை, நான் படித்தது பிஎஸ்சி பிடி. நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சயின்ஸ் டீச்சராக தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பிஎஸ்சி பாட்டனை படிக்கும்போது 1968 இப்போ எனக்கு சிறுகதைகள் எழுதுறது, இந்த கதை படிக்கிற பழக்கம் கூட கிடையாது. எங்கள் குடும்பம் வந்து ஒரு சாதாரண குடும்பம். ஒரு பேப்பர் வாங்குறதுக்கோ ஒரு புக்கு வாங்குறதுக்கோ வசதி இல்லாத குடும்பம். ஆனால் ஒரு ஃபைன் ஈவினிங் வந்து ஹெச்ஓடி மீனாட்சி சுந்தரம் வந்து கிளாஸில் சொல்கிறாரு, நம்ம கல்லூரி ஆண்டு மலரில் வந்து ஒரு சிறுகதை எழுதணும், நாளைக்கு வரும்போது ஒரு கதையை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் கதையை படித்தது இல்லை சார் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நீ நாளைக்கு வரும்போது கதையோடு வர்றேன், இப்போ கிளாஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையாக பேச அனுப்பிச்சார். மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். இப்படிப்பட்டவரை வந்து என்னை கடுமையாக பேசின உடனே எனக்கு இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சேன். ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்போன்னு சொல்லி நான் ஒரு கதை எழுதினேன். அது அந்த காலகட்டத்தில் எனக்கு 20 வயசுக்கு கூட இல்லை. அப்போ தான் நான் டிகிரி முடிக்க போகிறேன். அப்போ என்ன ஞாபகம் வரும், ஒரு காதல் கதை தான் ஞாபகம் வரும் அந்த வயசுக்கு. அதனால் வந்து ஒரு காதல் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் கதை எழுதுகிறேன். அங்கதான் வந்து அவர் வந்து விதைச்சார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அந்த வருஷம் வந்து மாலை முரசு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எடுப்பிலேயே சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை இன்னைக்கும் புது வாசகர்கள் வந்து ஒரு கதை எழுதி அனுப்பலாம். அப்படி எழுதி அனுப்பி அந்த கதை நல்லா இருந்துக்கிற பட்சத்தில் 10 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். 10 ரூபாய்னா எனக்கு 1000 ரூபாய். இப்போ 2 நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கு தான் கதை எழுத தெரியுமில்ல, ஒரு கதை எழுதிருக்கல, நீ மாலை முரசுக்கு ஒரு கதை எழுதி போடு, 10 ரூபாய் வந்தால் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி
என்னை தூண்டி விட்டாங்க. ம். எனக்கும் வந்து வீட்டில் பணம் தர மாட்டாங்க, ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசை, சினிமா பார்க்கணுன்னு ஆசை. அதனால் வந்து ஒரு கதை எழுதலான்னு சொல்லி இருந்தேன். அப்போ வந்து அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற ஒரு கதை, ம். அது ரொம்ப பிரபலமாக ஓடின படம். ஆமா. எம்ஜிஆர் நடித்த, பானுமதி நடித்த படம். அதில் ஒரு பாட்டு, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே அப்படி சொல்லி பானுமதி வந்து கையில் கத்தி வச்சுக்கிட்டு தூண்டை வந்து எம்ஜிஆர் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த பானுமதி பாடிட்டே வருவாங்க, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானேன்னு சொல்லி குத்துற மாதிரி போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருக்க கைத்தை வந்து அறுத்து விட்டுருவாங்க கத்தியில். அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அட இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தியேட்டரே கைத்தட்டோம். ஓ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜனங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் பட்டுது. அப்போ என்ன பண்ணேன், இதை வச்சு ஒரு கதை எழுதலாமே அப்படின்னு சொல்லி உன்னை விட மாட்டேன்னு டைட்டில். அதே டைட்டில், அவங்க பாட்டோட முதல் வரியை தான் நான் உன்னை விட மாட்டேன்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு கதை எழுதி மாலை முறிச்சுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கதை சொல்கிற மாதிரி. என்னுடைய பெயர் சங்கர், நான் இப்போது உயிரோடு இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என் நண்பனுடைய பாக்கெட்டில் இருக்கிறேன், இவன் நல்லவன் அல்ல, இவன் தான் என்னுடைய காதலியை கொன்னவன், அவளை கெடுத்தவன், இவன் வந்து எல்லாரும் நம்பணும்னு சொல்லி இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கான், இவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து அவனை எப்படி கொல்லுது அப்படிங்கிறத கதை, சிறுகதை. எப்படி சார் இப்படி யோசிச்சிங்க? அதான் எனக்கே தெரியல. அதாவது எல்லாருமே கதை சொல்கிற வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு பாஸ்போர்ட்ஸ் கதை சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். நான் இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கும் இந்த சினிமா போகிறதுக்கும் ஆசைப்பட்டு நான் கதைகள் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்து அது அப்படியே அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து நான் என்னோடய வேலையை தேடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அப்புறம் பார்த்தா அதை டெஸ்ட் பேப்பர் திருத்துறது, இதெல்லாம் ஒரு போர்டமாக இருந்தது எனக்கு. என்ன இது இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கோம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அப்பாவோட பிஸ்னஸ்ஸு, ஹேண்ட்லூம் சாரீஸ் பிஸ்னஸ். அப்போது அப்பா சொன்னார், உனக்கு டீச்சர் வேலை பிடிக்கலைன்னா நீ எங்கூட சேர்ந்துக்க, அங்கே கிடைக்கிற சம்பளத்தை நீ இங்கே எடுத்துக்கோ, வேணா நீ வேணால் பாம்பே புனேலாம் போயிட்டு வா அப்படி சொன்னார். அதுவும் எனக்கு நல்லதாக பட்டது. அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அப்பா கூட சேர்ந்துட்டேன். எழுதிக்கிட்டே இருப்பீங்க அதுவும்? ஆமாம், போகும் வழியில் என்ன பண்ணுவேன்னா அந்தந்த ஊரில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் இல்லைன்னா அந்த அந்த பேக்ரவுண்டை வச்சு எழுதின கதைகள் எல்லாம் வந்து பத்திரிகைகளுக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். இப்போது ஹைதராபாத் பின்னணியில் வந்து ஒரு கதை எழுதினேன் வைங்களேன், சலார்ஜங் மியூசியத்தில் சந்தித்தவள் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கதை எழுதுவேன். அந்த கதை வந்து இங்கே இருக்கிற வாசகர்கள் புதுசாக இருக்கும். ஓ, சலார்ஜங் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு மேட்ரை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி அந்த மண்ணின் மனத்தோடு எழுதின கதைகள்லாம் வந்து குமுதம், விகடன் எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் என் பிஸ்னஸ்ஸு, ஒரு பக்கம் இந்த எழுத்து பணி, ரெண்டுமே சமமாக வளர்ந்துட்டு இருந்தது. பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நான் கம்ப்ளீட்டாக எழுத்துத்துறைக்கு வந்தேன். அந்த காலத்தில் 1980 முதலாக ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன். அதே வருடத்தில் வந்து கல்கண்டு பத்திரிகையில் தமிழ்வாணன், அப்போது தமிழ்வாணன் உயிரோடு இல்லை, அதனால் அந்த கல்கண்டு பத்திரிகையில் அவர் வந்து கிரைம் கதைகள் எழுதிட்டு இருந்தார். தமிழ்வாணன் தெரியும், அது சங்கர்லால் துப்பறியும் கதைகள். அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக குமுதம் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, அவருக்கு பதிலாக யாரை எழுத வைக்கலாம் அப்படிங்கும்போது நான் குமுதம் மாலைமதியில் வந்து ஒரு கதை எழுதினேன், வாடகைக்கு ஒரு உயிர்னு சொல்லி, ஒரு சயின்ஸ் கிரைம் ஃபிக்ஷன். அந்த கதை வந்து குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி சார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பையன் நல்லா எழுதுகிறான், க்ரைம் வந்து இந்த பையனுக்கு நல்லா எழுத வருது, அதனால் தமிழ்வாணன் இருந்த இடத்துல இவரை எழுத வைக்கலான்னு சொல்லி எனக்கு கல்கண்டுங்கிற ஒரு கோட்டை, அது ஒரு பெரிய கோட்டை, அவங்க தமிழ்வாணனுக்கு ஒரு சிம்மாசனமே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா கல்கண்டுடைய அத்தனை பக்கங்களையும் அவர் தான் எழுதுவார், கேள்வி பதில் இருந்து எல்லாமே எழுதுவார். அந்த இடத்த எனக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஒரு கதை, 7வது டெஸ்ட் டியூப் அப்படின்னு ஒரு கதை. பொதுவாக என்னுடைய கதை தலைப்புகள் வந்து கேட்சியாக இருக்கும், உடனே படிக்கணுமா தோணும் எல்லாருக்கும், அது மாதிரி டைட்டில் தான் நான் வைப்பேன். 7வது டெஸ்ட் டியூப்னா என்ன அப்படின்னு ஆர்வம் வருது அல்லவா, அதனால் அந்த கதையை வந்து நான் எழுதின உடனே கல்கண்டில் பயங்கர வரவேற்பு. க்ரைம், ஆனால் க்ரைம்னா எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ஒருத்தர் கொலை பண்ணுறது, பேங்கை கொள்ளையடிக்கிறது, ஒரு பொண்ணை வந்து கெடுக்கிறது, போலீஸ் விசாரணை அப்படின்னு இல்லாமல் ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை எடுத்து வந்து 7வது டெஸ்ட் டியூப்புங்கிறது அகழ்வாராய்ச்சியில் வந்து 6 டியூப் கிடைக்கும். இன்னொரு டியூப் வந்து அவங்க இருந்தால் தான் அந்த ஆராய்ச்சி முடியும். அந்த 7வது டியூஸ்ட் எங்கே அப்படின்னு தேடுறதா கதை. இதெல்லாம் என்னுடைய கற்பனை தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான் அது. இது வந்து
அப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதில் சயின்ஸு, ஏன்னா மெடிக்கல், நீங்க பாட்னி வேற. பாட்டனி மட்டும் இல்லை, பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஓகே. அப்புறம் பிடியில் பிஎட்ங்கிற அந்த கோர்ஸில் வந்து ஆமா. சைக்காலஜி இருக்குது, அதில் சோசியல் சயின்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கலந்த ஒரு கலவையான ஒரு படிப்பு. எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, படிப்பு எஜுகேஷன் வந்து ஒரு அசட்டு. ஆமாம், அதில் வந்து நான் அது பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்குமாங்க. என்னுடைய பேஸ்மெண்ட்டை கரெக்டாக இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் அது வந்து நான் வந்து அணுகிற முறையாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வச்சு தான் பார்ப்பேன். அதனால் என்னுடைய கதைகள் எல்லாம் வந்து ஒரு விஞ்ஞானத்தை புகுத்துது. ஒரு ப்ராக்டிக்கல். ஆமாம், அதாவது முதல்ல வந்து ஃபேரன்சிக்ஸு, அதாவது ஒரு பாடியை மார்ச்சுவரி பண்ணால், இது பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு பாடியை மார்ச்சுவரியில் வைக்கிறது, அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத ஒரு கதையில் எழுதினேன். அதாவது சாணி கலர் பேப்பரில் தான் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும். டைப் எடுத்ததெல்லாம் அப்படி சாணி கலர் பேப்பரில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது, அந்த ரிப்போர்ட்டில் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரன்சிக் சயின்ஸில் வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே அதெல்லாம் போய் கேட்டு எழுதுவேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்பேன், சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இருக்குங்க சார் அப்படின்னு கேட்பேன். அவங்க எடுத்து கொடுப்பாங்க, பாரு இப்படி தான் இருக்குன்னு. அதில் பார்த்திங்கன்னா அந்த மரணத்துக்கான காரணம், காஸ் ஆஃப் டெத்து, அது இதெல்லாம் போட்டு எதனால் மரணம், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால நான் அது பூரா படித்து தமிழ் படுத்தி புரிஞ்சுட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும், இது எப்படி வந்து மர்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க, இது எப்படி சூசைடுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, இது எப்படி நேச்சுரல் டெத்துன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதில் போட்டிருப்பாங்க. இதில் அதை படித்து நான் என்னுடைய குற்ற புதினங்களுக்கெல்லாம் நான் அதை கொண்டு வந்தேன். சூப்பர் சார். அப்போ இப்போ ரேகை இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா இந்த கதையுமே வந்து நீங்கள் அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த கதை கூட பார்த்தீங்கன்னா, இந்த ரேகை கதையில் வந்து என்ன ஒரு பெரிய இதுன்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே வந்து கைரேகை வந்து ஒரு மாதிரி இருக்காது, ஈவன் ட்வின்ஸ் கூட இருக்காது. ஆனால் இந்த கதையில் 5 பேருக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஓ, அது எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன க்ரைம் இருக்குங்கிறது தான் இந்த கதை. ஒரு வரி கதை இதுதான். ஆனால் இதை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரேகைங்கிற கதை வந்து நிச்சயமாக இதை பார்த்து முடிக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை அள்ளித்தரப்போகுது. ஓ, இப்படி ஒரு கோணத்தில் வந்து இவர் ராஜேஷ்குமார் சிந்திச்சிருக்காரா அப்படின்னு வந்து ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய, ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக வந்து இந்த ரேகை அமையும். இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும்ல சார்? அதே எதுலேருந்து நீங்கள் இந்த கதையை ஆரம்பிச்சிங்க? ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஸ்பார்க் இருக்கும். இந்த கதையோட ஸ்பார்க் எது? அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு என்னுடைய வாசகர்கள் பலவிதமாக இருக்காங்க. லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, பேராசிரியர் இருக்காங்க. டாக்டர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், மார்ச் வரையில் வந்து நடக்கக்கூடிய சில மால் ப்ராக்டிஸ், அதாவது என்னென்ன செய்வாங்க அதில் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எங்கிட்ட சொன்னார். அதில் ஒன்று தான் இந்த ரேகை விஷயம். ரேகை விஷயத்தை சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னத்தான் இப்படி பண்ணுவாங்களான்னொன்னே, நடக்குது சார் இது அப்படின்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கதையை எழுதினேன். இப்போ நான் கதையை சொன்னால் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் போயிடும். அதனால் அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து வச்சு அந்த கதையை பண்ணேன். உலகை விலை கேள் அப்படின்னு டைட்டிலில் நான் எழுதின கதையை தான் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் விரித்து, கொஞ்சம் இவங்களுடைய கற்பனையும் சேர்த்து எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கதைக்கான பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ரேகை. அதனால் டைட்டில் அது வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த கதை வந்து நான் எழுதின கதைகளில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரக். இது வந்து இப்போ வரப்போவது கிடையாது, இது வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. இதை வந்து இப்போவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்க்க போகிறாங்க எப்படி டிஜிட்டல் ட்ரக்குன்னா. இப்போ வந்து அபின், கஞ்சா, மார்ஜனா அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க, சாப்பிட்ருந்தாங்க கூட கைது பண்ணிடுறாங்க. இப்படி இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் ட்ரக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறாங்க இன் ஃப்யூச்சரில். ஓகே. இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார். இந்த மூளை கோளாறு உள்ளவங்க, மென்டலி டிஸார்டராக இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மியூசிக், அதாவது பைனார்மல் மியூசிக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக்கு வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு அந்த காதுக்குள்ளே ஹெட்ஃபோனை வச்சு அது பொறுத்திடுவோம். அந்த மியூசிக் அவங்க மட்டும்தான் கேட்கும். அவங்களுக்கு அது என்ன பண்ணுமோன்னா, அந்த நியூரான்ஸ், அந்த மூளையில் இருக்க பிரெயின் நியூரான்ஸை வந்து அப்படியே தடவி கொடுக்கும். நியூரான் தடவி கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும். அப்புறம் அந்த மூளை கோளாறு இருந்தால் லேசாக கொஞ்சம்
நாள்பட அது ஒரு தெரப்பி. தெரப்பி, ஆமா. மியூசிக் தெரப்பி மாதிரி. ஆமாம், மியூசிக் தெரப்பி மாதிரி. அந்த தெரப்பினால நாளடைவில் அவங்களுக்கு அந்த மூலக்காரம் சரியாகலாம் அப்படிங்கிற இதில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபாரினில் அதை வச்சு ட்ரக்கே பண்ணிட்டாங்க, மியூசிக் ட்ரக். ஓகே, இவங்கெல்லாம் சும்மா ட்ரக்னு மியூசிக் ட்ரக்னு போடுறத உண்மையாக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வரக்கூடிய மியூசிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அதனுடைய டெசிபிள் அம்பாங்கல்ல, அதனுடைய எண்ணிக்கை இப்போ உங்கள் வௌவால் இருக்குது பார்த்தீங்களா, வௌவால் வந்து ஸ்பீடாக பறக்கும். ஏதாவது ஒரு கம்பம் இருந்தால் டக்குன்னு திரும்ப இப்போ அது எப்படி முடியுது, இருட்டில் தான் பறக்கும். அது இருட்டில் பறக்கும்போது அது சோறு மேலே மோதாமல், கம்பத்து மேலே மோதாமல், எது மேலே மோதாமல் போய் கரெக்டாக இடத்துக்கு போய் சேர்ந்துருது. இதுக்கு மின்னல் வேகத்தில் பறக்கும். அது எப்படி இதுன்னா அது போகும்போதே வந்து அல்ட்ராசோனிக் இதை வந்து விட்டுட்டு போகும் ஒரு சத்தம். ஆனால் அந்த சத்தம் நமக்கு கேட்காது, ஏன்னா அதோட டெசிபிள் அதிகம். ஓகே, டெசிபிள் வாய்ஸ் வந்து ஒரு பயங்கர சத்தம், அதுக்கு மட்டும்தான் கேட்கும். அது வந்து ஒரு மைக்ரோ செகண்டில் வந்து ஒரு 100 மீட்டர் போய் அந்த செகண்ட் முடிவுக்குள்ளே வந்துடும். இதை தான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அப்போ அது வந்து அதுக்கு முடிவே இருக்காது. டிஜிட்டல் ட்ரக் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை கொண்டு போய் அங்கே வச்சு அந்த வேவ்ஸை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மூளையை வந்து அப்படியே வேறு விதமாக பண்ணி ஒரு ஃபுல் பாட்டில் அடித்த மாதிரி, ஒரு ஆஃப் பாட்டில் மாதிரி ஹைப் பண்ணி அவனை இன்டாஸ்கேஷன் பண்ணி அப்படியே மிதக்க வைக்கும். அதாவது கஞ்சா அடித்தவன் மாதிரி, அபிநயம் சாப்பிட்டவன் மாதிரி அப்படியே போதையில் இருப்பான். இது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னு ஒரு கதை எழுதினேன் நான். இதுவும் கதை எழுதினேன். அதை வந்து டைரக்டர் எழில் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து, சார் இந்த கதையை நான் பண்ணுறேன், சினிமாவை பண்ணுறேன்னு சொல்லி அவர் சினிமா பண்ண யுத்த சத்தம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நடிகர் பார்த்திபனும் கௌதம் கார்த்திக்கும் 2 பேரும் நடித்தாங்க அந்த கதையில். இன்றைக்கி நான் இந்த கதை வந்து 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி டிஜிட்டல் ட்ரக்குங்கிறது வந்து சாதாரணமாக வருது. யுத்த சத்தம்னு ஏன் டைட்டில் வச்சேன்னா பிற்காலத்தில் இதுதான் வரப்போகுது. பிற்காலத்தில் என்னென்னமோ வரப்போகுது. அதில் இது ஒன்று. இதை வந்து ஆரம்பத்திலே கலையணும்னு சொல்லி அந்த கதையை எழுதினேன். அது மாதிரியான ஒரு கதை தான் இந்த ரேகையும். பிற்காலத்தில் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அதை நம்ம சொல்ல வரோம். ப்ரெடிக்டபிள் தான் எல்லாமே. ஆமாம், ப்ரெடிக்டபிள்.